Hi student, இன்னும் பார்க்க போகிறது 12th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவில் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின் எவரி இயர் நம்ம ஆனுவல் எக்ஸாமினேஷன்லேயும் ஆப்பர்லையும் சரி கோர்ட்டலையும் சரி கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா 6.7ல் இதை பேஸ் பண்ணி 3 ஃபார்முலாஸ் இருக்குது, அதாவது 3 மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 6 கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 3, 6 அண்ட் parallel டு த ஸ்ட்ரெயிட் லைன். பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துட்டாங்க. இது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறாங்க. x minus 1 whole divided by 2 equal to y plus 1 divided by 3 equal to z minus 1 divided by 1 and no straight line பார்த்தீங்கன்னா x plus 3 by 2 y minus 3 divided by minus 5 z plus 1 whole divided by minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம 3 ஃபார்மேட் இருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி parallel to the straight line கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி 2 பாயிண்ட் that's called the point சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்ல 3 பாயிண்டா இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 3 இது ஒவ்வொரு சமமா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து டைப் 1ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 parallel லைனு பர்பெண்டிகுலர் லைன் கொடுத்தாலையும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாயிண்ட் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்தாலையும் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான கம்பல்சரியா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த 3 மாடல் தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து, அதாவது போன வருஷம் இங்கே லாஸ்ட்டாக 2024 பாஸ் அவுட்ல எழுந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கிரியேட்டிவிட்டி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாடலில் போடணும், நம்பர்ஸை மாற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட் கொடுத்துட்டான், அதாவது ஒரு பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட் அதாவது வந்து 2, 3, 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று வந்து x minus 1 whole divided by 2 equal to y plus 1 whole divided by 3 equal to அதே மாதிரி z minus 1 divided by 1 அப்படின்னு ஒரு லைனு. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் நம்ம என்ன கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. x plus 3 divided by 2 equal to y minus 3 divided by minus 5 and last one பார்த்தீங்கன்னா z plus 1 divided by minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஓகே. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால நம்ம ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த லைன் எப்படி இருக்கணும்னு செக் பண்ணோம்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வரும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா எக்ஸ் கிட்ட எந்த ஒரு நம்பரும் இருக்கக்கூடாது. எக்ஸுடைய வேல்யூ வந்து 1 இருக்கணும். வெறும் எக்ஸ் ஒய் ஜட் மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணோம். நம்ம எக்ஸாம் என்ன கொடுத்துருப்பாங்க, இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம சம்ம போடக்கூடாது. ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி லைனை கொடுத்தான் அப்படின்னா இந்த எக்ஸு ஒய் ஜட்டு கிட்ட எந்த நம்பரும் இருக்கக்கூடாது, எந்த சிம்பிளும் ப்ளஸ் தான் இருக்கணும், மைனஸும் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ஒய் கிட்டையும் ப்ளஸ் தான் இருக்குது, ஜட்டு கிட்டையும் ப்ளஸ் தான் இருக்குது, இதில் எக்ஸு கிட்ட ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. இதில் எக்ஸ் ஒய் ஜட்டுடைய வேலை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா தான் நம்ம சம்மாத்து தான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும், அதாவது கண்டினியூ பண்ண முடியும். இதுதான் ஸ்டெப் 1 நான் பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இன்கேஸ் அப்படி இருந்தால் இந்த லைனை நம்ம வேற மாதிரி மாற்றணும். சரிங்களா? இப்போ இந்த சம்மில் அந்த மாதிரி இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஃபார்முலா. அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 parallel லைன் கொடுத்தா நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும். r வெக்டார் மைனஸ் a வெக்டார் பார்த்தீங்கன்னா டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0 நான் வச்சுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ என்ன அப்படி இது பேர் வந்து நான் பேராமெட்ரிக், அதாவது நம்ம கேட்க கொஸ்டின் அதுதான், ஃபைண்ட் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா
அதாவது நான் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது ஃபார்முலா. ஸோ நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஏ வேல்யூ வேணும், பி வேல்யூ வேணும், சி வேல்யூ வேணும். இதுதான் நமக்கு வேணும். சரிங்களா? இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் அப்படின்னா பாயிண்ட்டை தான் எப்பயுமே ஏவா எடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கானோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஏவா எடுத்துக்கணும். இதுக்கு எல்லாமே ஐ ஜேகே சேர்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன வெக்டார்ல எப்பயுமே எக்ஸில் வந்து ஐ யூனிட் வெக்டார் இருக்கும், ஒய்ல ஜே இருக்கும், ஜட்ல கே இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் அப்படின்னா பாயிண்ட்டை மட்டும்தான் ஏவா எடுக்கணும். இன்கேஸ் பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா இங்க x-1 இதுக்கு ஆப்போசிட்டா எடுக்கணும். நான் அடுத்த சம்மல் சொல்றேன் நான் எப்படி எடுக்கணும். அப்ப இந்த சமூக பொறுத்தளவுக்கு ஏ வெக்டார் அப்படின்னா பாயிண்ட்டை தான் நம்ம ஏ வெக்டாரா எடுக்கணும். இதுக்கெல்லாம் ஐஜேகே கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி எழுதணும்னா 2i வெக்டார். சரியா? இங்க எதுவுமே இல்லை, அதனால பிளஸ் 3j வெக்டார். அதே மாதிரி பிளஸ் இங்க வந்து 6k வெக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம். இதான் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்க பி வெக்டார் அப்படின்னா எப்பயுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல டினாமேட்டர் இருக்கிற வழியை தான் எடுக்கணும். அதாவது நியூமரேட்டர் எடுக்கக்கூடாது. ஸோ டினாமேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ணணும், ஐ ஜே கே எடுத்துக்கிட்டு நம்ம எழுதிக்கணும். பிசில அதுதான். அப்போ பி வெக்டார் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்பயுமே இதை எடுக்கக்கூடாது, ஏ மட்டும் தான் எடுக்கணும். இது டினாமேட்டர்ல இருக்கிற வேல்யூ மட்டும்தான். இந்த மாதிரி லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்தா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா பிசிலாம் கீழே இருக்கிற வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம என்ன இது பாருங்க, இங்க 2i வெக்டார் அப்படின்னு இருக்கு, இங்க பிளஸ் 3j வெக்டார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப லாஸ்டா வந்து பிளஸ் 1k வெக்டார். அது வெறும் கேன்னு போடலாம், இல்ல வெக்டார்னு போடலாம். சரிங்களா? அப்புறம் சி வெக்டார் எடுத்துக்கலாம். சி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனுக்கு கீழே இருக்கிற டினாமினேட்டரோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன நமக்கு இங்க 2i வெக்டார்னு இருக்கு. அதே மாதிரி மைனஸ் 5j வெக்டார் அப்படின்னு இருக்கு, பிளஸ் அதே மாதிரி மைனஸ் 3k வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த b கிராஸ் c கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ என்ன பண்ண போறோம், b வெக்டார் கிராஸ் c வெக்டார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கிராஸ்னாவே நமக்கு தெரியும், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் வந்தாவே டிட்டர்மினன்ட்டுக்குள்ள நம்ம இங்க i வேல்யூ, இது i, இது j, இது வந்து பாத்தீங்கன்னா k அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா i j k எடுத்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே b கிராஸ் c கிராஸ்னு வந்தாவே அப்ப i j k வெக்டார்ஸ் எடுத்துட்டு b னுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்க i க்கு நேரா i னுடைய வேல்யூ போட்டுக்கிறோம். i வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, 2, j வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, k வேல்யூ பாத்தீங்கன்னா 1 இருக்கு. நெக்ஸ்ட் c ல பாத்தீங்கன்னா இந்த c னுடைய வேல்யூ இல்ல, c னுடைய வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த c ல பாத்தீங்கன்னா i னுடைய வேல்யூ 2 இருக்கு, i க்கு நேரா 2 போட்டுக்கிறோம். j வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க -5 இருக்கு. அதே மாதிரி k வேல்யூ பாத்தீங்கன்னா -3 இருக்கு. சரிங்களா? இதான் பாத்தீங்கன்னா b கிராஸ் c. இப்போ நான் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்றோம். நான் இந்த இடத்துல எழுதுறேன். இதை எப்படி டிட்டர்மினன்ட்டை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து i எடுத்துக்கிறோம். இப்போ i வெக்டார் எடுத்துட்டா ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலமும் இந்த ரோவும் நம்ம டெலிட் ஆகிடும். ஸோ i எடுத்துட்டா ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஸோ இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் சொல்லுவாங்க, அதாவது காலம் ரோ டெலிட் ஆகிடும். ஸோ இந்த 4 நம்பர் தான் இருக்கும். இதை இந்த கிராஸ் மல்டி பண்ணோம். ஸோ எப்படி பண்ணோம்னா 3 3s are 9 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are வந்து -9 அப்படின்னு வந்துடும். ஃபார்முலா படி எப்பயுமே இது ரெண்டு மல்டி பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃபார்முலாவுடைய மைனஸ் அப்படின்னு போடணும். அப்புறம் வந்து 5 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 1s are -5. அப்போ மைனஸா மைனஸ் வந்து இங்க பிளஸ் அப்படின்னு ஆயிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து i. ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஜேவை எக்ஸ்பாண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இங்க ரெண்டாவது டேர்ம் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஃபார்முலா படி இங்க பிளஸ் ஜேன்னா இந்த இடத்துல மைனஸ் ஜே அப்படின்னு அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ மைனஸ் ஜே அப்படின்னு அப்ளை பண்ணோம். இப்போ அதே மாதிரி இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜேவை செலக்ட் பண்ணா இதுக்கு நிராகரண்ட காலமும் இதுக்கு இந்த காலமும் இந்த ரோவும் நமக்கு போயிடும். அப்போ இருக்கிறது நமக்கு என்ன இருக்குது, இந்த 4 நம்பர் தான் இருக்கு. 1 -3 2 2 தான் இருக்கு. அப்போ எப்படி மல்டி பண்ணனா இங்க 2 3s are -6 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? -6. அது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃபார்முலா படி இங்க ஒரு மைனஸ் இல்லையா? பாத்தீங்கன்னா 2 1s are வந்து 2. சரிங்களா? இது 2 1s are வந்து 2ன்னு எடுத்துட்டோம். ஸோ அது என்ன பண்றோம், ஃபைனல் பார்ட்ல லாஸ்ட்
ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ கே வெக்டார் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் போயிடும். இதுக்கு இதுவும் இந்த காலமும் இந்த ரோவும் போனால் பை டூ சார் -10 -10 ஃபார்முலா -2 3 சார் வந்து 6 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சிம்பிளி பண்ணிடலாம். இது -9ல் ப்ளஸ் பை போனால் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான். அப்போ -9ல் ப்ளஸ் பை போனால் -4. அப்போ மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4i வெக்டார். இந்த ஐ அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் -6ம் -2 ஆட் பண்ணால் -8. ஆட் பண்ணும்போது எப்பயுமே மல்டிபிகேஷன் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஆட் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் சிம்பிள் தான் போடணும். அப்போ 6 2 ஆட் பண்ணால் 8. அப்போ நாங்கள் -8 வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் பார்த்தீங்கன்னா +8ன்னு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 8j வெக்டார் அப்படின்னு வந்துடும். லாஸ்டா அதே மாதிரி -10ம் -6 ஆட் பண்ணால் -16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 16 வந்து k வெக்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா b கிராஸ் c வேல்யூ. அப்போ ஸோ நம்ம என்ன இருக்குதுன்னா b வெக்டார் கிராஸ் c வெக்டார் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன இருக்குது -4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் -16k வெக்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம b கிராஸ் c. ஸோ பைனட் பார்ட்டில் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இந்த பார்ட்டில் ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அது என்ன நமக்கு என்னது, நான் எழுதிக்க ஒரு வாட்டி r வெக்டார் மைனஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. எகெயின் இந்த ஃபார்முலா எங்கே இருக்கு அதை தான் நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த பாட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலையை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். b கிராஸ் c கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தெரியும் a வெக்டார் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எழுதியிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இது அப்படியே தான் இருக்கு. r மைனஸ் a உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் எழுதிக்கிறேன். a வேல்யூ நம்ம என்ன இருக்குது 2i + 3j + 6kன்னு இருக்கு. அப்போ 2i ப்ளஸ் இல்லையா 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் அப்படி எழுதிட்டேன் இல்லையா? சரி டாட்டு இன்ட்டு b கிராஸ் c வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? -4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் இல்லையா? 8j வெக்டார் -16k வெக்டார் அப்படின்னு எழுதிட்டோம். ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஸோ இதுவும் டாட் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து இதோட இதை டாட் பண்ணிக்கிறேன். r வெக்டார் இதை நான் டாட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ நான் வச்சு இதோட இதை மல்டி பண்ணுறோம். r டாட் அப்படின்னு வந்துடும். r வெக்டார் டாட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ -4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் -16k வெக்டார் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டோம். அடுத்தது இது ப்ளஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் அப்போ இதுவும் டாட் பண்ணிக்கிறேன். இது மைனஸ் பார்த்தீங்கன்னா காமன். சரியா? மைனஸ் காமன் மல்டி பண்ணிக்கலாமா? ஸோ அடுத்த பார்ட்டில் இதை இதுவும் i டாட் i வந்து 1 ஆகிடும். அப்போ இதை பண்ணால் 4 2s -8 அப்படின்னு வந்துடும். -8 அப்போ இதுவும் பண்ணால் நான் வச்சுக்கணும். அப்போ ஸோ 8 3s ப்ளஸ் இல்லையா? 8 3s ப்ளஸ் வந்து 24. அதே மாதிரி இது பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஸோ 16 9 ஸோ 10 6 60 6 அப்போ 36 அப்போ -96 அப்படின்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோம்? therefore r வெக்டார் டாட் இது அப்படியே தாங்குது -4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் -16k வெக்டார் இல்லையா? மைனஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு -8 இது ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் வந்து ஆட் பண்ணால் -104 ரெண்டும் ஆட் பண்ணால் -96 -8 ஆட் பண்ணால் ரெண்டு ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் தான் போகணும். -104
ப்ளஸ் வந்து இது 24 அப்படின்னு இருக்கு ஈக்குவல் டு 0. ஆர் ஸ்டெப்பில் இதை சிம்பிளி பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ ஆர் வெக்டார் டாட் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் 16k வெக்டார் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் 104ல் 24 மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ மைனஸ் 80 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா? அப்போ ஆர் வெக்டார் டாட் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் 16k வெக்டார் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாச்சு சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாமே -4 டேபிள் காமன் ஆகுது. அப்போ என்ன பண்ணோம்னா டிவைட் பை -4 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரெக்டாக டிவைட் பண்ணிடலாமா? அப்போ -4 டிவைட் பண்ணால் இது 4 டேபிள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 டைம் போகும். அப்போ எப்படி எழுதலாம்னா அது வந்து ஆர் வெக்டார் டாட் இது வந்து என்ன ஆகும் ஐ வெக்டார் இது 2 டைம் போகும் மைனஸ் 2j வெக்டார் இந்த சைன் மாறும் மைனஸால் மல்டி பண்ணால் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4/4னா 1 தான் ஆகிடும் 1i இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 டேபிள் வந்து 8 வந்து 2 டைம் போகும் 2j அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இது ப்ளஸ்ஸு அப்போ 4 டேபிள் பார்த்தீங்கன்னா 16 வந்து 4 டைம் போகும் 4k அதே லாஸ்ட்டாக ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது 20 டைம் போகும் 20 ஈக்குவல் டு 0 தஸ் கால் த வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ அதை அப்படி எழுதலாம். ஸோ வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னா தஸ் ஈக்குவல் டு ஸோ வெக்டர் ஈக்குவேஷன் அப்படி எழுதலாம். ஸோ therefore ஆர் வெக்டார் டாட் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் அந்த பக்கம் போனால் ஈக்குவல் டு 20ன்னு எழுதலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ அவன் கேட்குறது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு மட்டும் வேல்யூ போட போகிறோம். இது பிக்சட் எப்பயுமே வெக்டாரில் இது வந்து xi வெக்டார் ஆருடைய வேல்யூ yj வெக்டார் ப்ளஸ் z வந்து k வெக்டார் இது எல்லா சம்முக்குமே அதாவது ஆருடைய வேல்யூ வந்து வெக்டாரில் பிக்சட் வேல்யூ. ஸோ எல்லாத்துக்கும் வெக்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த வெக்டர் லெசன் ஃபுல்லாகவே ஆருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk பிக்சட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஆருக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த ஆருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது xi ப்ளஸ் yj ப்ளஸ் இல்லையா zk வெக்டார் சரிங்களா? இந்த டாட் இன்ட்டு இது அப்படியே எழுதிக்கிறேன் i மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் ஈக்குவல் டு 20ன்னு இருக்குது சரிங்களா? அப்போ இதை மல்டி பண்ணால் இது பண்ணால் ஐ டாட் ஐ 1 ஆகிடும். அப்போ இங்கே 1i அர்த்தம் 1 இன்ட்டு எக்ஸு அதே மாதிரி இது மல்டி பண்ணால் ஜே டாட் ஜே போயிடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2y அதே மாதிரி லாஸ்ட்டாக கே டாட் கே போயிடும். அப்போ ப்ளஸ்ஸு 4z இல்லையா ஈக்குவல் டு 20. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சரிங்களா? ஸோ தட்ஸ் கால் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான சம்மு. கண்டிப்பாக இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு கூட இந்த ஃபார்மேட்டில் 3 மாடல் இருக்குது. இதை நான் ஒரு மாடல் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2வது மாடலும் நான் தேர்ட் மாடலும் இப்போ நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.